பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துவதிலும் வரவேற்பதிலும் மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இருதயங்களை மனிதர்கள் காயப்படுத்தலாம். உங்களை மனிதர்கள் தரக்குறைவாய் பேசலாம். உங்களை மனிதர்கள் அற்பமாய் எண்ணலாம். தமக்கென்று நியமிக்கின்ற சில சட்ட திட்டங்களை உங்கள் மீது திணிக்கலாம். ஆனால் தமக்கு என்று சில காரியங்கள் வருகின்ற வேளையிலே அதை ஒன்றுமே தெரியாதவர்கள் போல இருக்கலாம். ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய சர்வ வல்லமையுடைய தெய்வத்துடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஜீவனுள்ள தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, நான் மாறாத கர்த்தர். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எதை உங்களுக்கு நான் சொன்னேனோ, எதை உங்களுக்கு நான் பேசினோனோ, என்ன கட்டளைகளை பிரமாணங்களை நீங்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய கரத்திலே இந்த வேதாமத்தை கொடுத்தேனோ, அதன்படியே நான் உங்களை எல்லா விதத்திலும் நியாயம் விசாரிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதர்கள் பலவற்றை பேசலாம். தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தத்தோடு நிற்க வேண்டும், தெய்வ சன்னிதானத்தில் பரிசுத்தத்தோடு நிற்க வேண்டும் அப்படி என்று பேசுகிறவர்களே சில சமயங்களில் தமக்கென்று சில காரியங்கள் வரும்போது அந்த சட்ட திட்டங்களை விட்டு விலகி நிற்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மாறாத கர்த்தர், நான் ஒருபோதும் மாறாதவர். இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற எந்த ஒரு வார்த்தையும் அது ஒருபோதும் மாறாதது. அது ஆண்டவர் சொன்னார். மனுஷன் அப்பத்தின் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையினாலே பிழைப்பான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யார் உங்களோட வாழ்க்கையிலே எதை பேசினாலும், யார் உங்களோட வாழ்க்கையிலே உங்களை காயப்படுத்தியிருந்தாலும், மனிதர்களுக்காக, அந்த ஜனங்களுக்காக, ஒருவேளை விசுவாசிகளோ ஊழியர்களோ அல்லது சக மனிதர்களோ உங்களுடைய இருதயங்களை வேதனைப்படுத்தி இருக்கலாம். அதற்காக நீங்கள் உங்களை அழைத்த தேவனை விட்டு விலகி விடாதீர்கள். அவர் உங்களை எப்பொழுதும் சிநேகிக்கிறவர். அவர் எப்பொழுதும் அந்த ஒரு ஆட்டுக்காக